ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ஃபைனல் ஓடிஐ மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த மாதிரி பிளேயரை கேட்டகரி வைஸ் எடுக்கலாம், எந்தெந்த பிளேயரை ரிஸ்கா லீவ் பண்ணி பண்ணலாம், சிஇசி ஆப்ஷன் எந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், எந்தெந்த பிளேயரை வந்து ரிஸ்கா ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பேட்டரோ பவுலரோ எத்தனை பேர் டிடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வென்யூட பிச் ரிப்போர்ட் ப்ராக்ரஷன் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கறத இதே வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ மேக்சிமம் வந்து ஈக்குவல் வின் வந்து ரெண்டு பக்கமும் ஆயிருந்தாலும் லாஸ்டா பிளே பண்ண மேட்சஸ் சில மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா சேசிங் பண்ண டீம் 6 டைம் தோத்து போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜா 250 ஸ்கோர் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 252 270, ஹை ஸ்கோர் 334, லோ ஸ்கோர் 107க்கு ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க. பிளே பண்ண லாஸ்ட் 6 ஓடிஐ மேட்சஸ்ல பார்க்கும்போது ஃபேசர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு பக்கமும் விக்கெட் எடுத்திருக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல கூட கொஞ்சமே எடுத்திருக்கிறாங்க. அந்த சேசிங் டஃபா இருக்கும் போது ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரை ஆவரேஜான விக்கெட் வந்து ரெண்டு பக்கமும் எடுத்திருக்கிறாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கும் இந்த பிச்சு வந்து ஒரு மிட் ஓவர் போறப்போ நல்லாவே சப்போர்ட்டிங்க ஆயிருக்கு. இதுக்கு எதிராக ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு பார்க்கும்போது இந்தியா வந்து 62 மேட்சஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க 112ல. ஆனா இந்த வென்யூல பார்க்கும்போது 8 மேட்ச்ல 5 மேட்ச் இங்கிலாந்து தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிருச்சு. மொத்தத்துல 2 மேட்ச் தான் இந்தியா வின் ஆயிருக்காங்க. அந்த வின் ஆகும்போது அதுக்கான கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி பிளேயர்ஸ் டீம்ல இருந்ததுனால மட்டும்தான் வின் ஆயிருந்தாங்க. அது எந்தெந்த மாதிரி இருந்த கண்டிஷன் அப்படின்னு இதே வீடியோல சொல்லியிருக்கிறோம். ஸோ கொஞ்சம் அதுக்கான பவுலர்ஸ் அந்த பேட்டர்லாம் டீம்ல இருந்ததுனாலதான் வின் பண்ணாங்க. இப்போ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் கொஞ்சம் இல்லை. ஸோ லாஸ்டா பிளே பண்ண மேட்ச்லயும் சரி, இதுக்கு முன்னாடி பிளே பண்ண மேட்ச்லயும் கன்சிஸ்டிவா சில பிளேயர்ஸ் வந்து தொடர்ச்சியா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிருக்கிறாங்க. இங்க இப்ப லாஸ்டா பிளே பண்ண ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நல்ல பேட்டிங்க்கு போயிருக்கும். இங்கிலாந்து லாஸ்ட் வரை ஃபைட் பண்ணி லாஸ் ஆயிருப்பாங்க. அதே இது மற்ற மேட்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேட்டிங்க்கும் இன்னொரு பக்கம் கம்ப்ளீட்டா பவுலிங்க்கு போயிருக்கும். ஏன் அப்படின்னா இங்க சேசிங் பண்ண டீம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டிருக்காங்க கொஞ்சம் ரீசெண்டா ஒரு சில மேட்சஸ்ல. அதனால ஒரு சைட் பேட்டிங்க்கும் இன்னொரு சைட் பவுலிங்க்கு போறதுக்குமான கண்டிஷனான இதுவும் இங்க நடந்திருக்கு. ஸோ ஒரு இதை பார்த்துட்டு ஃபுல்லா பேட்டிங்காக மட்டும் எடுத்துட்டு போக வேண்டாம். இங்கிலாந்துடைய பிளேயிங் லெவன்ல கண்டிப்பா எந்தவித சேஞ்சும் தேவைப்படாது. ஏன்னா அவங்க பிளேயர் இப்போ வரை யாரும் இன்ஜர்ட் ஆகல. மேபி அந்த டங்கு வேணா கொண்டு வரலாம் அவங்க, அதுவும் இல்லைன்னா வேற எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அதே மாதிரி இந்தியா பக்கம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். வாஷிங்டன் சுந்தர் இன்ஜர்ட் ஆனதுனால மேபி குல்தீப் யாதவ் இல்லைன்னா ஹர்ஷதீப் சிங் இந்த 2 பேர்ல ஒருத்தங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த பிச்சு ஃபாஸ்ட்டுக்குன்னா போதுன்னா ஹர்ஷதீப் தான் எடுப்பாங்க. கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டுக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா குல்தீப் யாதவுக்கும் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி விக்கெட் கீப்பர்ல கேஎல் ராகுல் ஃபிட் ஆகிட்டா இஷான் கிஷன் பிளே பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி 2 சேஞ்சஸ் தான் இருக்கும். மற்ற எல்லாரும் அதே இதுல தான் பிளே பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான ஃபைனல் ஓடிஐ மேட்ச்சு. இந்த ஓடிஐயில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டோர்னமெண்ட்டு வின் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மேட்சோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் எந்தெந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்சோடைய வென்யூடைய பிச்சு ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 2 விதமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கும். ஒன்று, 2 பக்கமும் நல்ல பேட்டிங்க்கு போவோம், ஹை ஸ்கோராக போய் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சேசிங் பண்ணுற டீமு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல டாமினேட் பண்ணி போடுவாங்க. அந்த டீமுக்கு சாதகமாக விக்கெட் ஆனது விழும். ஒரு சைடு பேட்டிங்க்கும் ஒரு சைடு பவுலிங்க்கும் போகிற மாதிரியும் இங்கே உள்ள பிச்சு வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு பேலன்ஸ் ட்ராக்காக தான் ஒர்க் ஆகிருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸும் அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸும் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அதில் இப்போ ஃபஸ்ட்டு எந்த மாதிரி பவுலர்ஸுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அதாவது லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்
லெஃப்ட் ஆர்ம், சைனா மேன், இவங்க எல்லாருக்குமே இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி இவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போது சப்போர்ட் ஆகும். செகண்ட் இன்னிங்ஸும் ஆகும், ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போது ரொம்ப ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக அது எந்த டீம் போட்டாலும் அவங்க ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் போடும்போது அந்த டீம் இன்னாகிற பட்சத்தில் வருவாங்க. லாஸ் ஆகுது சேசிங் டீம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல செகண்ட் இன்னிங்ஸில் சேஸ் பண்ணும்போது லாஸ் ஆகிற பட்சத்தில் ஒரு ஸ்பின்னர் அங்கேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ், நல்ல ஃபாஸ்ட் போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஆர்ச்சர், அவங்கள மாதிரி பும்ரா, இந்த மாதிரி போடுற பவுலர் வந்து இங்கே நல்ல இதுக்கு முன்னாடி எஃபெக்டிவாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பவர் பிளே பொறுத்தவரை எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை பவர் பிளேயில் இங்கே ரீசெண்டாக ப்ளே பண்ண சில மேட்சஸ் எடுக்கும்போது விக்கெட் போகாமல் போயிருக்கு, இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு விக்கெட் போயிருக்கு. பவர் பிளே 2 பொறுத்தவரை, அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுந்துருது. அது நல்ல பவுலிங்க்கு போச்சுன்னா அந்த இடத்துல 2 விக்கெட்டாகவும் விழலாம். சேசிங் டஃப்பாகவும் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ஆவரேஜாக இங்கே விளையாண்ட இதில் வச்சு பார்க்கும்போது ஒரு பேட்டிங் பிச்சாக இருக்கும்போது எத்தனை பேட்டர்ஸ் வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருந்து 4 to 3 பேர் ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணும்போதும் 4 இல்லைன்னா 3, மேக்ஸிமம் 4 இல்லைன்னா மேக்ஸிமம் 3. இது வந்து பேட்டிங் பிச்சாக இருந்தால் வந்திருக்காங்க. அதே இது பவுலிங் பிச்சாக இருக்கும்போது ஒரு பேலன்ஸ் ட்ராக்காக தான் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆவரேஜாக ஒரு டீமில் வந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் 2 இல்லைன்னா 3 தான் ஆவரேஜாகவே வந்திருக்காங்க. 2 to 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 சேசிங் டஃப்பாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தான் பிளேயர் அந்த ட்ரீம் டீமுக்கான பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. பவுலரை பொறுத்தவரை பேட்டிங் பிச்சுனா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை 2 பவுலர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3. இது பவுலிங் பிச்சாக இருந்தால் இவ்வளோ பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பேட்டிங்க்கு தான் சப்போர்ட் ஆகும்னா இதே இதில் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ஒரு பவுலர் வந்திருக்காங்க. இந்த இன்னிங்ஸில் 2 பவுலர் வந்திருக்காங்க பேட்டிங் பிச்சாக இருக்கும்போது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 இல்லைன்னா 2 பவுலர் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பவுலிங் பிச்சாக இருந்தால் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 3 பவுலர் வர்றதுக்கான வாய்ப்பு ஆயிரும். அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் பேட்டிங், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் பேட்டு ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு டீம் ஃபஸ்ட்டு பிடிக்காங்கன்னா அந்த டீமோடைய லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் வந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஓப்பனராக இருக்கிறாங்கனாலும் சரி, மிடில் ஆர்டரில் இருக்கிறனாலும் அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அதில் ஒருத்தங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த டீம் இவனுடைய கண்டிஷனும் இந்த வென்யூ ப்ராக்ரஸை வச்சு இருக்கிற கண்டிஷனும் இங்கிலாந்துக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இந்த மேட்ச் ஆனது இருக்குது. ஸோ இந்தியாவுக்கே ஃபுல் டீமையும் கொண்டு போடாதீங்க. ஏன் இங்கிலாந்துக்கு சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா வச்சுருக்கிறாங்க. அதே நேரத்தில் மிடில் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர் சாம் கரனும் இருக்கார், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரும் அவர் தான். அதே மாதிரி டாப் ஆர்டரில் 2 லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் இருக்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்டர் ஹிட்டருக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. மிடில் ஆர்டரில் பண்ணுற லெஃப்ட் ஹேண்டருக்கும் இங்கே நல்லா ஆயிருக்கு. ஜான்தன் ரூட்டுக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பட்லருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஹோம் கிரவுண்டு மாதிரி தான் இங்கே ரெக்கார்டு வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே இங்கிலாந்துக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ சில விஷயங்கள் நடந்தால் தான் இந்தியா வந்து வின்னாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கிலாந்துக்கும் சப்போர்ட் பண்ணி டீம் போடுங்க. ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன். ஹை பர்சன்டேஜ் கேப்டன் இப்போ வர யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லு. அதே மாதிரி ஹை பர்சன்டேஜ் விசி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜானதன் ரூட், இவங்க தான் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் இந்த 3 பேரில் கண்டிப்பாக 2 பேர் ட்ரீம் டீம் வருவாங்க. இல்லைனா ரிஸ்க்காக இங்கிலாந்து பக்கம் தான் போச்சுன்னா ஒருத்தங்க தான் வருவாங்க. மேக்ஸிமம் 2 இல்லைனா 1, 3 பேரும் வர்றது கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்லு.
இந்த விராட் கோலியிலேருந்தே கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பில் இருந்து வராரு. பேட்டர் செக்ஷனில் கண்டிப்பாக சி இல்லைன்னா விசி ஒன்று கண்டிப்பாக வரும் இந்த மேட்ச்சு. ஸோ கில்லை நீங்கள் ஒரு பிக்காக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பும்ரா இந்த இடத்துல டிடி வரலாம். அப்படி அவர் ஃப்ளாப் ஆனார்னா எந்த பிளேயரை ரொட்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு எடுப்போம். ஸோ இந்த இடத்துல இருந்து 2 பேர் விராட் கோலி நீங்கள் வேணும்னா சேஸின் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெக்கார்டும் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல யார் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும் இந்த மாதிரி இதில் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அந்த பொசிஷனில் இந்தியாவில் வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் அவர் ப்ளே பண்ணி கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சரும் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கும். ஏன்னா 10 ஓவர் போடுவார், நிறைய டாட் பால்ஸ் போடுவார். 1 விக்கெட் இல்லைனா 2 விக்கெட் எடுத்தாலும் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இதில் ஆர்ச்சர் போடும்போது 4 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட்டுன்னு தான் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்சில் தான் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கான அந்த இது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டார்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். அப்படி ஆர்ச்சர் நீங்கள் ரிஸ்க் எடுத்தால் அத்தில் ரசீதை கண்டிப்பாக டீமில் எடுக்கணும். இந்த இதில் இருந்து 2 பேரும் வருவாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால். அடுத்து இந்த ஜானதன் ரூட், ரோஹித் சர்மா இந்த 2ல் யாராவது ஒருத்தங்களை எடுத்தால் போதும். ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மேட்சுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஒருத்தங்களை ரொட்டேஷன் வைஸில் ட்ரை பண்ணிக்கிங்க. இப்போ இந்த இதில் கேஎல் ராகுல் தான் வர்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் கேஎல் ராகுல் வரல, இஷான் கிஷன் தான் அதில் ப்ளே பண்ணுறாருன்னா பட்லர் ஒரு ஃபிக்ஸ்டு பிக்கு தான். அதில் எந்த வித இதுவும் இருக்காது. அவர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துடுவார். இல்லை கேஎல் ராகுல் உள்ளே வர்றாரு அப்படின்னா ரிஸ்காக எப்படின்னா பட்லர் புரூக்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க தான் வருவாங்க. ஒருத்தங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல கேஎல் ராகுல் வருவார். இந்தியா லாஸ் ஆனாலும் வருவார், வின் ஆனாலும் வருவார். வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். கேஎல் ராகுல் வந்தாலும் பட்லர் புரூக்லேருந்து யாராவது ஒருத்தங்க ஃப்ளாப் ஆகலாம். ஒரு ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ஜிஎலுக்கு ஒருத்தங்களை லீவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம் கரன் பொறுத்தவரை இப்போ இந்தியா வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் அவர் அந்த ட்ரீம் டீம் பாயிண்ட்ஸ் எடுக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்தியா வின் ஆச்சு அப்படின்னா சாம் கரனோடைய இது பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் 2மே இருக்கும். ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். கண்டிப்பாக ஒரு ட்ரீம் டீம் வந்துடுவார். பிரதீப் கிருஷ்ணா ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் வரலாம். அப்படி அவர் அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகிறாருன்னா எந்த பிளேயரை பிரதீப் கிருஷ்ணாவுக்கு பதிலாக எடுக்கலாம் அப்படின்னா அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த இதில் இருந்து பார்க்கும்போது கண்டிப்பாக 3 பேர் இல்லைனா 4 பேர் ட்ரீம் டீம் உறுதியாக வருவாங்க. ஸோ அதை நீங்கள் கேட்டகரி வைஸ் ட்ரை பண்ணியும் பாருங்கள். இதில் யாரெல்லாம் லோ பிக்கில் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் இருப்பார், புரூக் இருப்பார் 50க்கு பிலோ, வில்ஜாக்கு இருப்பார் மேக்ஸிமம், பிரதீப் கிருஷ்ணா. ஸோ இதில் இருந்து இந்த லோ பிக்கில் இருந்து கண்டிப்பாக 2 to 3 பேர் இல்லைனா 2 பேராவது ட்ரீம் டீம் வருவாங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோ கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸு. இதில் யாருக்கு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டக்கெட் பெத்தல்லேருந்து கண்டிப்பாக ஒருத்தங்க இந்த மேட்ச் ட்ரீம் டீம் வந்தே தீருவாங்க. அது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு வேளை இங்கிலாந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தங்க வந்துடுவாங்க. ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்து வருவாங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் டக்கெட் கொஞ்சம் நல்லா பண்ணுவார். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறப்போ பெத்தல் கொஞ்சம் பண்ணுவார். ஸோ இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்களை மேக்ஸிமம் எடுத்தாலே போதும். கம்ப்ளீட்டாக ஒன் சைடாக இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிங்கன்னா வேணால் 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓப்பனர் லோ பிக்கில் இருக்கிறதுனால கூட கொஞ்சம் அட்வான்டேஜ் கிடைக்கும். இல்லைனா ஒருத்தங்க தான் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குல்தீப் யாதவ் டீமுக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாலும் நல்ல எஃபெக்டாக இருப்பார். செகண்ட் பவுலிங் போட்டால் ஒரு ட்ரீம் டீம் வருவார். ஆனால் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறப்போ இந்த வென்யூலேயே 4 விக்கெட் இங்கே எடுத்திருக்காரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு சப்போர்ட் இருக்கும். அக்சர் பட்டேலை விட குல்தீப் யாதவ் வந்தால் நீங்கள் அவரை ஜிஎல்எஸ்எலுக்கு
ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ கிரெடிட்டில் அட்கின்சனை ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அட்கின்சன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் இப்போ பும்ராவை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜி பிராரா இந்த இடத்துல கண்டிப்பாக ட்ரீம் டீமுக்கு ட்ரை பண்ணணும். இந்த 2 பேர்லேருந்து பும்ராவா ஜி பிராரா அப்படிங்கிறதுலேருந்து ஒருத்தங்க கண்டிப்பாக ட்ரீம் டீம் ஆனால் வந்துடுவாங்க. அந்த ஒருத்தங்களை கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இந்தியா வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் வருவாங்க, ஒரு ஐபிக்கு எப்படியும் வரும். ஸோ அதில் நீங்கள் பிராரா பும்ராவாங்கிறதுல எடுத்துக்கிங்க. அதே மாதிரி முகமது வந்து ஒரு விக்கெட் எப்படியும் அவர் கண்டிப்பாக எடுத்துருவார். ஸோ 1லேருந்து 2 வரைக்கும் கூட ஆகலாம். இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிங்கன்னா அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பவுலிங்கில் இருக்கிற இவங்க 4 பேரும் ப்ளே பண்ணாலே இந்த இடத்துல இருந்தே 2 to 3 பேர் 2 பேராவது கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க, பேட்டரில் இருந்து ஒருத்தங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கீழே இருந்து 2, மேலே பேட்டரில் 1, அக்சர் பட்டேல் டூபேல இருந்து யாராவது ஒருத்தங்களை வேணால் எடுத்தால் போதும். 2 பேரையுமே எடுக்க தேவையில்லை. டூபே லோபிக்கில் இருக்காரு, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குல்தீப் யாதவ் இல்லை அப்படின்னா அக்சர் பட்டேலை நீங்கள் கண்டிப்பாக ட்ரீமில் எடுத்து தான் ஆகணும். குல்தீப் யாதவ் இருந்தாங்கன்னா நீங்கள் குல்தீப் யாதவை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொத்தமாக இந்த கேட்டகரியில் இருந்து 2 to 3 பேர் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ சிவிசி யாருக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா பவர் பிளேயில் முதல் விக்கெட் போகுது. ஸோ பவர் பிளேயில் வர பேட்ஸ்மேனில் நீங்கள் ஒருத்தங்களை லீவ் பண்ணி தான் கொடுக்கணும். அந்த சேம் காம்போவில் கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. இப்போ கில் ரோஹித் சர்மானா 2 பேருக்கும் சேர்ந்தாப்பில் கொடுக்காதீங்க, சிவிசி வரமாட்டாங்க. அதே மாதிரி அவங்க பக்கம் பெத்தல் டக்கெட்டுக்கு கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. ஸோ இப்போ யாருக்கு அப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கில்லுக்கும் ஜானதன் ரூட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி கில்லுக்கும் ப்ரூக்குக்கும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஜானதன் ஜே ரூட்டுக்கும் விராட் கோலிக்கும் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு லோபிக்கு 50% பிலோ இருக்கிற ஒரு லோபிக்கு கண்டிப்பாக சி இல்லைனா விசி வந்தே தீரும் இந்த மேட்ச்சு. அதில் பேட்டரில் கண்டிப்பாக ஒரு சிவிசி வரும். அது போக அந்த 50க்கு பிலோ இருக்கிற ஒரு லோபிக் கண்டிப்பாக வருவாங்க. அதில் யாரெல்லாம் பேட்டரில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டக்கெட் இருப்பாங்க, பெத்தல் இருப்பாங்க, ஹாரி ப்ரூக் இருப்பாங்க. இந்த 3 பேரும் இருப்பாங்க. இந்த 3 பேருக்குள்ளேயுமே வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி போடுங்க, இங்கிலாந்துக்கும் சப்போர்ட் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ.